காப்பாத்துறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உடம்பு அழியாம காப்பாத்துறான். இது ரெண்டுமே என்னது? மாயை தான். உடம்பு என்பது முதல்ல மாயை. சித்தாந்தி நல்லா ஞாபகம் வச்சுங்க. உடம்புன்னு சொன்னா நான்கிற உணர்வு வரக்கூடாது. உடம்பு என்பது என்னது? மாயை. நான் என்பது உடம்பல்ல. நான் யாரு? நான் மாயையா? நானு அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அறிவு பொருள் ஆகிய உயிர். என் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் தான் நானே ஒழிய இந்த உடம்பு நான் அல்ல. பின்னாடி சிவஞான போதம், நாம் அல்ல இந்திரியம், நம் வழியும் அல்ல, வழி நாம் அல்ல. உடம்பு நான் கிடையாது, இந்திரியங்கள் நான் கிடையாது, அந்த கரணங்கள் நான் கிடையாது. தெரியுதுங்களா? வரிசையா சொல்லிட்டு போவார். இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலனறிதலின், ஒடுக்கமறுதலின், கண்படின், உண்டிவினையின்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உளது அப்படின்னு என்னது? சிவஞான போதம் 3ஆம் சூத்திரத்துல சொல்றார். உடம்பு நான் அல்ல, இந்திரியங்கள் நான் அல்ல, பிராணவாயு நான் அல்ல, சூக்கும தேகன் நான் அல்ல என்று 7 காரணம் சொல்லி இதற்கு வேறாய் உயிர் என்ற ஒன்று உண்டு என்பதை நிறுவுறார். சிவஞான போதம் படிக்கும்போது பார்த்துக்கலாம். சரியா? அப்போ இங்க உலகத்தையும் உடம்பையும் இறைவன் என்ன செய்யறான்? மாயையிலிருந்து படைக்கிறான். உயிரை இறைவன் படைப்பதில்லை. முதல்ல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. எங்கேயாவது போய் உயிரை பெருமான் படைச்சான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சித்தாந்தத்திற்கு முரண்பட்டவர் ஆவீர்கள். உயிரை இறைவன் படைப்பதில்லை. யார் படைச்சா? உயிரை யார் படைச்சா? யாரும் படைக்கல. அது அனாதி. என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே உயிர் இருந்தது. இது வகுப்புல நடத்தின ஞாபகம் இருக்கா? புதிய மாணவர்களுக்கு பதி பசு பாசம் என பகர்மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. உடம்பை இறைவன் படைத்தான். ஆனா திருமுறைகளிலேயே பல இடங்கள்ல உயிரை படைத்தான். என்னை நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னை நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. யார் சொன்னார்? திருமூலர் சொல்றார். திருமூலர் சொல்றார் திருமந்திரத்தில் என்ன சொல்றாரு? என்ன நன்றாக படைத்தனன். எதுக்கு?